ஹாலிவுட்ல ஏற்கனவே வெளியாகி ஹிட் கொடுத்த படங்கள் மறுபடியும் ரிலீஸ் செய்யப்படுறது இப்போ வழக்கமாக போயிடுச்சு. அந்த வகையில் விஜயின் திரை வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமான படங்களில் ஒன்றா சச்சின் திரைப்படம் பார்க்கப்பட்டது. இப்போ சச்சின் ரிலீஸ் செய்யப்பட்டு விஜய் ரசிகர்களுக்கு பெரிய விருந்து கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இது வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குதாம். இந்நிலையில் சச்சின் படத்தை தொடர்ந்து இன்னும் 4 சூப்பர் ஹிட் திரைப்படங்களை ரிலீஸ் செய்ய இருக்கிறதா தயாரிப்பாளர் தானு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரியுமா? வாங்க நான் சொல்றேன். கண்டு கொண்டேன் அஜித், தபு, ஐஸ்வர்யா ராய், மம்புட்டி, அப்பாஸ் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு வெளிவந்த இந்த படம் மறுபடியும் ரிலீஸ் ஆக போதாம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வருதாம். இந்த படம் அஜித்துக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்த படம்னே சொல்லலாம். ஸோ அஜித்தோட ரசிகர்கள் எப்போ கண்டு கொண்டேன் ரிலீஸ் ஆக போதுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்களாம். அடுத்து என்ன படம் தெரியுமா? ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்த கபாலி திரைப்படம் தாங்க. இந்த படமும் ரிலீஸ் ஆக போதாம். ஆனால் இந்த படம் 2026ஆம் ஆண்டு ரிலீஸ் செய்யப்படலான்ற தகவல் வந்திருக்கு. அடுத்து என்ன படம் தெரியுமா? அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வெளிவந்த ஹிட் படங்களில் ஒன்று தாங்க தெரி. இந்த தெரி படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்தது. ரிலீஸ் ஆன புதுசில் இதில் வந்த பாடல்களும் சரி, விஜயோட ஆக்டிங்கும் சரி அவ்வளோ பெருசாக பேசப்பட்டது. ஸோ இந்த தெரி திரைப்படமும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற தகவல் வந்திருக்கு. அடுத்த படம் என்ன தெரியுமா? காக்க. சூர்யா ஜோதிகா நடித்து வெளியான காக்க திரைப்படத்தையும் ரிலீஸ் செய்ய போறாங்களாம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனிடம் இது பற்றி பேசணும்ட்டு தானு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் காக்க படமும் ரிலீஸ் செய்யப்படுமா. சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த படங்களில் ஒன் ஆஃப் த ஹிட் படம் கூட சொல்லலாம். எல்லாருமே விரும்பி பார்த்தாங்க. காதல் காட்சிகள் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதில் ஆக்ஷனும் கூட ஹிட்னு சொல்லலாம். எல்லாமே ஹிட்டு தாங்க இந்த காக்க திரைப்படத்தில். ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றதையும் மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரிலீஸ்ன்றது ரொம்ப கேஷுவலாக போயிடுச்சு. எந்தெந்த படங்கள் வெளிவர போதோன்ட்டு ஆர்வமாக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.